திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தொடக்கப்பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக பேச வைத்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முதலில் இந்த வீடியோ குழந்தைகளை வைத்து செய்ததால் அந்த ஆசிரியர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இது குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாது பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது என்பதால் இது குறித்த முழு விவரங்களும் அவர்கள் தர மறுத்துவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் அதையும் தாண்டி நாம் எந்த அளவிற்கு மக்களுக்கும் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய தகவல் இருக்கும் என்ற அடிப்படையில் கேட்டபொழுது காவல்துறை தெரிவித்த தகவல் என்றால், இது வீரவநல்லூர் காவல் எல்கைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் நடந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு ஆசிரியர் அந்த பள்ளியில் விளவக்கூடிய ஒரு ஆசிரியரும் 2 ஆசிரியர்கள் விளவுகிறார்கள். பள்ளியில் விளவக்கூடிய அந்த ஆசிரியர் மங்களம் என்ற ஆசிரியரும் அங்கு தலைமை ஆசிரியர்களுடைய மற்றொரு ஆசிரியருக்கும் இடையிலான பூசல், சிறு சிறு விஷயங்களில் அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு ஈகோ போன்ற விஷயம்தான் இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று முதற்கட்ட தகவல் காவல்துறை கிடைத்திருக்கிறது. அதுபடி பார்க்கும் பொழுது சிறு குழந்தைகளை, அதாவது 2 அல்லது 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து அந்த நடக்கக்கூடிய பள்ளியில் நடப்பதாக ஒரு சம்பவத்தை பேசி அதை அந்த குழந்தைகளை பேச வைத்து வீடியோ எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இது அந்த பள்ளியில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பெற்றோர்கள் மூலமாக இந்த புகார் என்பது காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பரவியதை தொடர்ந்து தான் அவர்கள் பெற்றோர்கள் தெரிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவில் உள்ள காட்சிகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து முதலில் விசாரணை நடத்தினார்கள். நேற்று விசாரணை நடத்தி இன்று தற்பொழுது தான் அந்த ஆசிரியர் மங்களம் என்ற அந்த ஆசிரியரை கைது செய்திருக்கிறார்கள். இனிமேல் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு பக்கம் இது குறித்து நாம் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்கும்போது, அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கேட்டபொழுது அவர் கூறியது என்றால், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம், அதுவும் இன்றே எடுப்போம். அதற்கு முன்னதாக காவல்துறை தரப்பில் பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அதன் அடிப்படை துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்படுவோம். அதே போல மற்றொரு ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவித்திருந்தார்.